அறந்தாங்கி மக்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சியினுடைய யாவரும் கேளீர் சொல்லரங்க நிகழ்ச்சியுடைய முதல் வரவேற்பு உங்களுடைய அற்புதமான கைதட்டல்களோடு அருமையாக தொடங்குகிறது. அறம் தாங்கி எவ்வளவு அழகான பெயர் பாருங்க. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் அறம் என்பது தர்மம் என்று வடமொழியிலே சொன்னாலும் அறத்துப்பால் என்று மிக அற்புதமாக வள்ளுவர் வைத்திருப்பார். அந்த அறத்தை தாங்கி நிற்கின்ற இந்த உலகம் வாழ வேண்டுமானால் அறம் நிற்க வேண்டும். அதனை தாங்குகிற அற்புதமான ஊராக அன்றும் இன்றும் புகழ்பெற்று விளங்குகிற இந்த அற்புதமான உழைப்பாளர்கள் நிறைந்த பாரம்பரியமிக்க பண்பாடு மிகுந்த நகரத்திலே சொல்லரங்கம் நிகழ்ச்சியை புதுயுகம் நடத்துகிறது. உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு வரவேற்று, நான் இந்த அவர் சொன்ன 18 வாரத்தில் மிக அதிகமான தாய்மார்கள் இருந்திருக்கிறது அறந்தாங்கி தான். அதனால் நான் மீண்டும் அவர்களுக்கு பாராட்ட சொல்லி, எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக பேச்சாளர்கள் இல்லை பாருங்க, இவங்க பார்த்து தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த வயசில் பேர் என்னான்னு கேட்டால் கூட அழுக வந்துடும் எனக்கெல்லாம். உன் பேர் என்னான்னு கேட்டால் அழுதுருவோம். ஆனால் என்ன அழகாக பேசுகிறாங்க. இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் இவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான வரவேற்பை மகிழ்ச்சியோடு பாராட்டி மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ ஜாக்கிசான் படம் பார்க்குறப்ப நீங்கள் பார்க்கலாம், அவர் உள்ள என்ட்ரு ஆகிறப்பயே ஒரு 20 பேர்த்த அடிப்பார். படம் பார்த்துட்டு டெம்போவாக வீட்டுக்கு போவாங்க. அப்படியே 2 பேரையாவது எத்தலாம் போல இருக்கும். எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வர்றப்பவே தியேட்டரில் தூள் கிளம்பும். ஏன் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை தான் சொன்னார், மகிழ்ச்சின்னாரு. எல்லாரும் மகிழ்ச்சின்ட்டோம். எல்லாரும். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள், அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் இல்லை, இருந்தாலும் எப்போதும் இயங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான மனிதர். இப்போ நல்லா இருக்கார். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பேசினேன். அவருக்கும் நம்முடைய பாராட்டிய வாழ்த்தையை சொல்லி நல்ல வேகமான சிந்தனையோடு நாம் தொடங்குகிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது எது, புண்படுத்துவதில்லை, அதிகம் பண்படுத்துவது எது? ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். குடும்ப உறவா அல்லது கூடும் நட்பா, குன்றாத காதலா? 3 தான். கூடும் நட்பு, அதே மாதிரி குடும்ப உறவு, குன்றாத காதல். குன்றாதன்னா பயந்துடாதீங்க, குறையாத காதல். இதில் எது ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துறது? பண்படுத்துறது என்ன தெரியுங்களா? பார்த்த உடனே சிலர் கண்டுபிடிப்பான் அவர் பண்பாடுள்ள மனிதர். பண்புடையார் பட்டுண்டு உலகம்பார் திருவள்ளுவர். நல்ல வெந்த சோறு சாப்பிட நல்லா இருக்கும், நல்ல கனிஞ்ச பழம் ருசி அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் பண்பட்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவர்களால் தான் இந்த உலகம் இன்றைக்கும் இருக்கிறது. என்றால் மனிதனை அதிகம் பண்படுத்துவது எது? குடும்ப உறவா? ஆமான்னு சொல்ல சிலர். அல்லது கூடும் நட்பா, நல்ல நண்பர்களோடு எப்போ உட்கார்ந்துருக்கிறது? இல்லை, அதுக்கு மேலே குன்றாத காதலா? 3 கேள்விதான். இந்த 3 கேள்விக்கும் நான் விடை சொல்ல மாட்டேன், இவங்க தான் பேச போகிறாங்க. பேச்சுன்னா அப்படி ஒரு பேச்சு. நான் மத்தியானம் வந்தேன், சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி பேசி காட்டுங்கன்னு என்னை மிரட்டிட்டாங்க. உண்மையிலேயே இவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். குறிப்பாக புதுயுகம் சேனல் இந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது தெரியுங்களா? என்னை அறிமுகப்படுத்துறது அண்ணாசிங்கர், அதெல்லாம் இருக்கட்டுங்க. இவர்களை அறிமுகப்படுத்துவது, அவர்களை அறிமுகப்படுத்துவது, அவரை அறிமுகப்படுத்துவது என்று அத்தனை பேரையும் உலகத்திற்கு புதியவர்களை அறிமுகம் செய்கிற புதுயுகம் சேனலுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி இதோ தொடங்குகிறது. ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது எது? இப்போ அருமையான சொல்லரங்கம் ஆரம்பிக்குது. அவங்க பேசுகிற வேகம் அப்படியே கேட்க கேட்க உற்சாக தத்துவம் தொடங்குகிறது. புதுயுகம் வழங்கும் சொல்லரங்க நிகழ்ச்சி. ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது எது? குடும்ப உறவா, கூடும் நட்பா, குன்றாத காதலா? தொடங்கலாம். என்னை ஈன்றோருக்கும் அறிவூட்டிய சான்றோருக்கும் அவை நிறைந்த பெரியோருக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். பிரமாதம் பிரமாதம். செய்திகள் வாசிப்பதும் வாங்க. அவங்க ஆரம்பிக்கிறப்பே காரைக்குடி மீனா
சிறகுகளை கொடுத்தா பறக்கிறதுக்கும் சிலுவையை கொடுத்தா சுமக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்கறதே நம்மளுடைய உறவுகள் தானே. ஐயா, நம்ம சாமி கிட்ட கேட்கும் போது என்ன கேட்போம்? ஓவர் நைட்ல உபாம ஆகணும், நோகாம நொங்கு சாப்பிடணும், படிக்காம பாஸ் பண்ணணும் தானே கேட்போம். யாராச்சும் எனக்கு கை வலியை கொடு கால் வலியை கொடுன்னு கேட்போமா? மாட்டோம்ல. ஆனா குழந்தை வேணும்ன்றதுக்காக எனக்கு இடுப்பு வலியை கொடுன்னு கேட்கிற ஒரே உறவு தாய் தானே. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி நம்மள படைச்ச தெய்வத்தை கூட கடைசியா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? என் வலி தனி வலி அப்படிப்பாங்க. ஓய்வின்றி உறக்கமின்றி உன்னை சுமப்பா, ஆரோக்கியமா நீ பொறக்க பிடிக்காத உணவை கூட அள்ளி திம்பா, அம்மான்னு நீ சொல்லுறப்போ ஆகாயத்தை தொட்டது போல துள்ளி குதிப்பா, அவ சோறின்றி சோர்வின்றி உன்னை வளப்பா, ஊர் மெச்ச நீ வாழ ஊக்கம் தருவா, ஊரே தண்டச்சோறுன்னு சொன்னாலும் உனக்கு வட்டியில சோறு வைப்பா, உனக்கு ஒண்ணுன்னா அவ கண்ணீர் வடிப்பா, கணவனை விட உன்னையே அதிகமா நேசிப்பா, காத்து கருப்பு அண்டாம உன்னை காப்பா, அட கடவுளே வந்தாலும் உனக்காக எதிர்த்து நிப்பா. இப்படி பட்டு பட்டு நம்மளை பண்படுத்துறது நம்மளுடைய உறவுகள் தானே. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனுஷனை அதிகம் பண்படுத்துறது உறவுகளேன்னு. சபாஸ், உட்காருங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. எல்லாரும் எனக்கு அந்த வழி வந்துடக்கூடாது இந்த வழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா பெண்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட கேட்பாங்களாம், இடுப்பு வலி வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு குழந்தை வேண்டும், நான் தாயாக வேண்டும் என்று வலியை வரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தாய் குலத்துக்கு நம்முடைய நன்றியை சொல்லி, அடுத்து பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என் உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழம் துண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே, உள்ள மட்டும் நானே உசுர கூட தாரேன், என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு. அதனால தான் நானும் சொல்றேன், ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது கூடும் நட்பு தான். அப்படி அவர் பாருங்க, இந்த பாட்டு பாடுறப்ப கையை அசைச்சாரு பாத்தீங்களா, அப்படியே அருமையா. ஏன் இங்க இவ்வளவு பேச்சாளர்கள் பேச வந்திருக்காங்களே, இவங்களே நண்பர்களோட பழகி நண்பர்களோட பேசி நண்பர்கள்ட்ட ஐடியா கேட்டு நண்பர்களோட ஆதரவான இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நட்பு துரோகமா பண்றீங்க, நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. குடும்பம் தான் பண்படுத்துது, காதல் தான் பண்படுத்துதுன்னு. இது தீட்டின மரத்திலே கூர் பாக்குற வேலை. ஐயா, சாதி மதம் இனம் மொழி எல்லாம் கடந்ததுதான் சார் எங்க நட்பு. இப்போ உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக்ல நண்பர்களோட நண்பர்களும் நமக்கு நண்பர்கள் ஆகிக்கிட்டு இருக்க காணோம் இது. ஒருத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக்கா ஃபேஸ்புக்ல குரூப் எல்லாம் வச்சிருப்பானுங்க எங்க நண்பர்கள். 100 ரத்தம் தேவைப்படுதா 100 நண்பர்கள் கிளம்புவாங்க சார், ஏ பாசிட்டிவ் வேணுமா பி பாசிட்டிவ் வேணுமான்னு. நண்பர்கள்னாலே பாசிட்டிவ் தான். அப்படி சொல்லுங்க சார். நீங்க அந்த சேவை மனப்பான்மை எங்க நண்பர்கள்ட்ட மட்டும் தான் சார் இருக்கு. அதனால தான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது கூடும் நட்பு தான். இன்னைக்கு சொந்த பந்தம்லாம் மனுஷனை பண்படுத்திக்கிட்டு இருக்குன்னா எதுக்கு இன்னைக்கும் தமிழ்நாட்டுல தெருவுக்கு தெருவு ஒரு முதியோர் இல்லங்கள் வளர்ந்துகிட்டு வருது? கேளுங்க, அவங்க என்ன நாங்க அங்க போறோம்னா சொல்றாங்க இல்லையே. தீபலட்சுமிங்கிற ஒரு எழுத்தாளர் அழகா எழுதி இருப்பாங்க, ஒரு அம்மா முதியோர் இல்லத்துல இருந்து தம் மகனுக்கு கடிதம் எழுதுறாங்க சார். ரொம்ப உருக்கமான கடிதம் அது. அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா? அந்த அம்மா எழுதுறாங்க பையனுக்கு, உன் வீட்டு சோறுதான் எனக்கு கிடைக்காமல் ஆகிவிட்டது, உன் வீட்டு சோறுதான் எனக்கு கிடைக்காமல் ஆகிவிட்டது, இந்த கடிதத்திற்கு நீ எழுதும் பதில் கடிதத்தையாவது உன் எச்சிலால் அல்லாமல் ஒரு சோற்று பருக்கையால் எனக்கு ஒட்டி அனுப்பு மகனே. ஐயா, எனக்கு காதலை பத்தி ரொம்ப தெரியாது. இப்ப தெரிய வேணாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு காதல் மோசமா தான் சார் இருக்கு. இன்னைக்கு காதல்லாம் மனசை பார்த்து வரல, பர்ஸை பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. பையன் கிட்ட ஒரு பைக்கு, ஒரு அப்பாச்சி, ஒரு அம்மாச்சி, அட்லீஸ்ட் ஒரு தாத்தாஜியாவது இருந்தாதான் பொண்ணுங்க பசங்களே லவ் பண்ண ஒத்துக்கிறாங்க.
2 லவ்வர்ஸ் கூடி பேசிட்டு இருந்தாங்க சார். அந்த பொண்ணு கேட்டா, எனக்காக நீ எதெல்லாம் இழக்க தயாரா இருக்கேன்னு கேட்டா. அந்த பையன் சொன்னான், நீ என்னென்னு கேட்டு நான் இழக்க தயாரா இருக்கேன் நான் சொல்றேன்னு சொன்னான் அந்த பையன். எனக்காக நீ உன் வீட்டை இழப்பியான்னு கேட்டா, உனக்காக நான் இழக்க தயாரா இருக்கேன்னு சொன்னான். எனக்காக நீ உன் சொந்த பந்தத்தை இழப்பியான்னு கேட்டா, உனக்காக நான் இழக்க தயாரா இருக்கேன்னு சொன்னான். எனக்காக நீ உன் அப்பா அம்மாவை இழப்பியான்னு கேட்டா, உனக்காக நான் இழக்க தயாரா இருக்கேன்னு சொன்னான். எனக்காக நீ உன் நண்பர்கள் இழப்பியான்னு அந்த பொண்ணு கேட்டபோது அந்த பையன் சொன்னா, சார் தங்கச்சி டைம் ஆச்சு வீட்டில் தேடுவாங்க, நீ வீட்டுக்கு சிஸ்டர் போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. எந்த ஒரு சூழ்நிலையும் நட்பை விட்டு கொடுக்காதவங்க தான் சார் எங்க பசங்க. அதனால தான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது கூடும் நட்பு தான். சபாஸ் சபாஸ், அருமையா இருக்கு. என்ன போடுறாரு பாருங்க. எனக்கு காதலை பத்தி தெரியாதுன்னாரு, நானும் நம்பிட்டேன். ஆனா பர்ஸை வச்சுக்கிட்டு இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்பாச்சி அம்மாச்சி தாத்தாச்சியா எல்லாம் அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து, மழைக்கு மண்ணின் மீது காதல், மரத்துக்கு கிளையின் மீது காதல், கிளைக்கு இலையின் மீது காதல், இலைக்கு பூக்களின் மீது காதல், பூக்களுக்கு வண்டுகளின் மீது காதல், வள்ளி தெய்வானைக்கு முருகன் மீது காதல், திருமாலுக்கு திருமகள் மீது காதல், பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பின் மீது காதல், படித்தவனுக்கு வேலையின் மீது காதல், அரசியல்வாதிக்கோ பதவியின் மீது காதல், பதவி கொண்டவனுக்கோ பணத்தின் மீது காதல்ங்கய்யா. இப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும், இந்த புவியில பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் குன்றா காதல் தேவைப்படுதுங்கய்யா. இப்ப நீங்க எல்லாம் நினைக்கலாம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, அந்த பொண்ணு காதலை பத்தி பேச வந்திருக்கேன்னு. நான் இங்க உள்ள எல்லாரையும் காதலிங்கன்னு சொல்றதுக்காக வரலங்கய்யா, காதல்லையும் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஒரு பொண்ணு மிஸ்டு கால் கொடுக்கறான்னு பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, பொண்ணுங்க மிஸ்டு கால் கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க குறிச்சுக்கங்கம்மா. இந்த மிஸ்டு கால்ல ஏதோ தத்துவம் இருக்கா? ஒரு பொண்ணு மிஸ்டு கால் கொடுத்தானா அந்த பையன் அந்த பொண்ணுக்கு உடனே கால் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா அது மிஸ்டு கால் ஆயிரும். மிஸ்டு கால் ஆயிருமா அது? அப்படி அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணனும்னா செல்லுல என்ன வேணும்? பேலன்ஸ் வேணும். பேலன்ஸ் வேணும்னா அவன் அவ அப்பா அம்மா கிட்ட எத்தனை நாள் தான் நம்பி இருக்க முடியும்? அதனால அவன் ஒரு சொந்த வேலைக்கு போவான். பாருங்கய்யா, ஒரு பொண்ணு மிஸ்டு கால் கொடுக்கறதுனால ஒரு பையன் சொந்த கால்ல நிக்கிறான். செல்லுல பேலன்ஸ் இல்லனா கால் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு கால் இல்லனா பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு காதல் பேலன்ஸ் இல்லாத ஒருத்தனை பேலன்ஸா நிக்க வைக்குதுங்க. அதனால தான் ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துறது குன்றா காதல்னு சொல்லிக்கிறேங்க. பாருங்க, மிஸ்டு கால்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? அதனால நீங்க எல்லாம் மிஸ்டு கால் கொடுத்துடாதீங்க. அவங்க ஒரு யோசனை தான் சொல்லியிருக்காங்க. அடே அப்பா, அநேகமா அடுத்து யார் பேசலன்னு ஒரு பிள்ளை தவந்து வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஐயா, அந்த அக்கா காதலை பத்தி பேசினாங்க. எனக்கு அவங்க சொன்னதுல நிறைய விஷயம் புரியல. புரிஞ்சிடாம இருக்கவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. சரி, அதெல்லாம் விடுங்கய்யா. ஒரு மனுஷன் தப்பு செஞ்சானா தட்டி கொடுக்கறேன்னா ஃப்ரெண்டு. அதே ஒரு மனுஷன் தப்பு செஞ்சானா கண்டுக்காம போறேன்னா லவ்வர். அதே ஒரு மனுஷன் தப்பு செஞ்சானா கண்டிப்பா தாயா உறவு. அதனால தான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துறது குடும்ப உறவு தானே. ஐயா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாம் என்னன்னு மாதிரி தெரியுமா? இந்த மைக் மாதிரி. இன்னைக்கு நான் இந்த மைக்க கொடுத்தாலும் பேசுவேன், அந்த மைக்க கொடுத்தாலும் பேசுவேன், இந்த மைக்க கொடுத்தாலும் பேச முடியும். வேற ஊருக்கு போனா வேற மைக்க பிடிச்சாலும் பேச முடியும். ஆனா எங்க உறவுங்கிறது கை மாதிரி. என்னைக்கும் இந்த கையால மட்டும்தான் பேச முடியும். அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒருத்தவன் இருப்பான், ஒரு மாசத்துல ஒருத்தவன் மாறான், ஒரு வருஷத்துல ஒருத்தவன். ஆனா உறவுங்கிறது நம்ம பிறந்ததுல இருந்து கூடவே வரதுயா. செத்தாலும் வரும், கொல்லி வைக்க வருவாங்க இல்ல மாளுக. கரெக்ட்யா கரெக்ட்யா. குடும்ப உறவுனா என்னையா? அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து இருக்க சந்தோஷம் வேற எதுலயா கிடைக்க போகுது? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மள எப்படி எப்படிலாம் குடும்ப உறவு வளர்ப்பாங்க.
நமக்கு நடக்க சொல்லி கொடுக்கறதுலேருந்து, சாப்பிட சொல்லி கொடுக்கறதுலேருந்து, எழுத சொல்லி கொடுக்கறதுலேருந்து, படிக்க சொல்லி கொடுக்கறதுலேருந்து, அவனுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கும், இவனுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், அவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும், இவனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்னு ஒன்னையும் பார்த்து செய்யறதா என் குடும்போடு. அதனால தான் சொல்றேன், ஒரு மனுஷனை பண்படுத்துறது குடும்ப உறவு தானே. சரி ஐயா இங்க பாருங்க, என்னோட பழைய சித்தப்பா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயா இங்க பாருங்க, என்னோட பழைய பெரியப்பா உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எங்க பழைய மாமா போறாரு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாதுயா, ஆனா சொல்லலாம். அங்க பாருங்க, என்னோட பழைய ஃப்ரெண்ட் உட்கார்ந்து. அப்படி சொல்லுங்க. அதான் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்பயாச்சும் வந்துட்டு போறவங்கயா, என்னைக்குமே நமக்கு துணை இருக்கிறது உறவுதான்யா. ஐயா இங்க உட்கார்ந்து இருக்கிறது என்னோட அண்ணன். என்னோட அண்ணனை நான் நேத்தும் அண்ணன் தான் கூப்பிட்டேன், இன்னைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்டேன், நாளைக்கும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனா காதலர்கள் தான் எப்படி தெரியுமா, ஒரு 2 நாள் காதலியா இருப்பாங்க, காதலியா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல ஓகேடா அண்ணா பாய்டா அப்படின்னு டாடா காமிச்சு அனுப்பிச்சிருவாங்கயா. ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும், சாரி சிஸ்டர் அப்படிமாங்க படாக்குன்னு. அங்க காதல் படார்னு உறவு மாறும். ஆனா அண்ணன் தங்கை உறவு பாசமலர் போல எப்பவும் மாறாது. ஐயா லவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோசிய பறவை கிளி மாதிரி கிடைச்சிச்சுன்னா பறந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம உறவு மட்டும்தான் தேசிய பறவை மயில் மாதிரி என்னைக்குமே நம்ம கூடவே இருக்குயா. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஜோசிய பறவை கிளி மாதிரி பறந்துடுவாங்களா, தேசிய பறவை மயில் மாதிரி குடும்ப உறவு இருக்குமா? எப்படிமா யோசிக்கிறீங்க இதெல்லாம்? அதான் சொல்றேன், ஒரு மனிதனை பண்படுத்துறது குடும்ப உறவுதான்யா. சபாஸ் உட்காருங்க. பாருங்க, இங்க கூட்டு வந்திருக்க சின்ன குழந்தைகள் எல்லாம் பாத்துக்குங்க, அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு இப்படி வந்து பேசணும். அதுக்காக வீட்டில் போய் பிள்ளையை போட்டு அடிக்காதீங்க, இது மாதிரி தயார் பண்ணணும், அவ்வளவுதான். அழகா எந்த விதமான தயக்கமும் இல்லை பாருங்க, எந்த விதமான மேடை பயம். இப்போ நீங்கள் நினச்சா ஈஸியாக பேசிடலாம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. கையில் மைக் கொடுத்த உடனே பேர் மறந்து போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடா பற்றுவோம். அப்படியே ஒருத்தர் அந்த மைக்கை வாங்கிட்டு பட்ட பாடல் நான் நேரடியாக பார்த்தேன். என்கிட்ட சொன்னார், ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிடுறேன்னாரு. சொல்லுங்கண்ணே. உழுதுண்டு தொழுதுண்டு இல்லை தொழுதுண்டு உழுதுண்டு இல்லை பழுதுண்டு, யோ போதுமையா கொண்டாயா அப்படின்னு ஒரு திருக்குறள் அந்த பாடுபடுது. ஏன்னா உளறி வேர்த்து கொட்டிடும். அப்படியே அழகா பேசுனாங்க. அடுத்து வாங்கய்யா பாருங்க, இந்த பிள்ளைக்கு போட்டி இவரு. உடுக்கை இழந்தவன் கை போல, மைக் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஐயா ஒன்றும் பயப்படாதீங்க, திருக்குறள். சரி ரைட். இதை விட வேற என்ன சொல்லணும்? இந்த வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் இருக்க ஒரு 10 பேருக்கு தெரியல பாருங்க. அதான் என் வைத்தறிச்ச. உண்மையிலே சொல்றேங்க, குடும்ப உறவும் குன்றாத காதலும் நம்மை நிச்சயமா வந்து பண்படுத்தாது, பாடாப்படுத்தும். உண்மையிலங்க இப்போ உறவு இருக்கு இல்லையா, மனைவிங்கிறது எவ்வளோ அருமையான உறவு. அந்த உறவு நமக்கு வீட்டுக்கு வரும்போது நம்மளை பண்படுத்த தானே வருது. அந்த திருமணத்துக்கு முதல் நாள் பெண் அழைப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ அற்புதமான விஷயம். கல்யாணத்துக்காக பொண்ணு அழைச்சி வரமே, அந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வந்தா தானே நம்ம வீடு விளங்க. நம்மளே விளங்காம தானே அந்த பொண்ணை கொண்டு வர்றோம். அது கிளம்பி வரும்போது அப்படியே சுத்தி பத்தி அப்படியே இந்த சொந்த பந்தத்தை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா வருது. அம்மா அப்பா, நீ வரும்போதே ஒப்பாரியோட வந்தா இந்த வீடு எப்படியா விளங்கு? எங்க எங்க நம்மளை பண்படுத்துது? உண்மையிலங்க, எனக்கு பொண்ணாச்சு வந்தாங்க, நான் வாசல் பேசாம தூங்கியிருக்கலாம், வாசல்லே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொண்ணு வருது பார்த்துட்டு தூங்கணும் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து மகராசி வந்து கார்லேருந்து காலை எடுத்து கீழே வச்சா. அப்போ அந்த மைசத்துக்காரர் அவர் சும்மா இருந்திருக்கலாம், அவர் ஒரு பாட்டு சுச்சுவேஷன் சாங் போட்டாரு. மனைவி வந்து நின்ன நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. இப்ப வந்து எங்க வீட்டுல பாருங்க, செம்பு பறக்குது, தட்டு பறக்குது, டம்ளர் பறக்குது, குடும்பமானமே காத்துல பறக்குது. பாத்தீங்களா? பறக்கும் தட்டு இல்லைங்கிறாங்க, இவங்க வீட்டுல இருக்கு, பறக்குதா? அப்படியே எவ்வளவு பறக்குது. உண்மைங்க. கல்யாணம் முடிஞ்சுது, கல்யாணம் முடிஞ்சோன்னா பூஜை ரூமுக்குள்ள நானும் என் மனைவியும் உள்ள போனோம். போய் சாமி கும்பிட போனா எங்க வீட்டு ஒரு பாட்டி கிடக்குறா. அந்த பாட்டி என்ன பண்ணா, என் பொண்டாட்டியை பார்த்து, ஏய் குத்து விளக்கை ஏத்து. இவன் முறைச்சி பார்த்தா, ஏய் குத்து விளக்கை ஏத்து. திரும்ப முறைச்சி பார்த்தா, ஏய் குத்து விளக்கை ஏத்து. என்ன பண்ணா, குத்து விளக்கு எடுத்து கிளவிய ஒரே ஏத்து.
கல்யாணத்தனைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று ஆளுங்க நான். ஆ. என்ன பாருங்க, ஏதோ காதல் காதல் வந்து ஒரு பேசி பெரிய பாரம்பரியமான குடும்பமா இருப்பார் உங்களுக்கு. காதல் காதல் வந்து பேசினாங்களே. ஆ. என்ன காதல்? காதல்ல எத்தனை வகை? நல்ல காதல், ஒருதலை காதல். ஆ. என்ன ஒருத்தனை வெட்டினா ஒருதலை காதல், ரெண்டு பேரையும் வெட்டியாச்சுன்னா அதுதான் புனிதமான காதலா? அஜிஜோ. குன்றா காதல் இல்லைங்க, இந்த காதல்லாம் கொலைகார காதலா போச்சு. சரி. உண்மையில எனக்கு அவங்க எல்லாம் பாடினாங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் காதலிச்சான். அவன் காதலிக்கும் போது அந்த பெண்ணை பார்த்து அழகா பாடினாங்க. ஆகாணும் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தலின்றி போகுமா. காதலிச்சான், பாடினான். காதலிச்சு அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பாவம். அவன் கரகம் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆச்சு. நல்லா பாடுவான். எப்படி பாடுறான், சந்தோஷமா பாடுவானா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவன் பாடுறான் பாருங்க. ஆகா என் வாழ்க்கை இனி தேருமா, என் பழைய வாழ்க்கை மீண்டும் வந்து சேருமா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, இனி என்னாலும் உன் வாழ்க்கை தேருமா. தீர்மானமே பண்ணிட்டா. காதலிக்கும் போது கட்டினா அவளை தான் கட்டுவேன், கட்டினா அவளை தான் கட்டுவேங்கிறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வெட்டினா அவளை தான் விட்டுவேன், வெட்டினா அவளை தான் விட்டுவேங்கிறான். இந்த இடத்துல காதல் இருக்கு. அப்ப எதுதான் வேணுங்கிறீங்க? நட்பு ஒண்ணுதாங்க வேணும். அப்படி வாங்க. இன்னைக்கு நாட்டுல நான் சொல்றேன், அம்மா இல்லாம அப்பா இல்லாம அண்ணன் தம்பி இல்லாம அக்கா தங்கச்சி இல்லாம ஒருத்தர் நிச்சயமா அந்த சமுதாயத்துல வாழ்ந்துட முடியும். ஆனா நண்பன் ஒருத்தன் இல்லாம இந்த சமுதாயத்துல யாராவது வாழ்றாங்கன்னு காட்டுங்க. நான் இனிமே பட்டி இதுல மன்றத்தை பேசல. ஆக நட்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. உண்மையிலேயே அனாதை என்கிற வார்த்தை அகராதியிலிருந்து தூக்கி எறியக்கூடிய வல்லமை பொருந்திய வார்த்தை ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் நட்பு. அந்த நட்பு தான் ஒரு மனிதனை பண்படுத்தும் என்று கூறுகிறேன். அமர்கிறேன். அருமை. ரைட். என்ன அழகா பாடுறாரு பாருங்க. பட்டிமன்றத்தில் பாடினா நல்லா தான் இருக்கும் போட்டிருக்கு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்பதற்கிணங்க பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் வணங்கி முன்னிலையாய் அமர்ந்திருக்கும் மூத்தோர்களுக்கும் இவ்வரங்கத்தை அதிர வைக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஐயா, காத்துனா வீசணும், கடல்னா பொங்கணும், பொண்டாட்டினா அடிக்கணும், புருஷனா வாங்கணும், மனுஷனா காதலிக்கணியா. இங்க பாருங்க, பொண்டாட்டினா அடிக்கணுமா, புருஷன்னா வாங்கணுமா? ஏமா புருஷன்னா சம்பாதிக்கணும், பொண்டாட்டினா வாங்கணும், அப்படி பேச தெரியாதா? ஐயா, நான் காதலை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சரி. அப்படியா? மெய்யாலுமா? ஐயோ, என்னமா அப்படி சொல்ற? ஏ கண்ணு, நீ சொல்லலாம் உண்மையா? அப்பெல்லாம் யாரும் ஷாக் ஆகாதீங்க. நீங்க ஷாக் ஆகிற அளவுக்கு காதல் ஒண்ணும் கெட்ட வார்த்தை அல்ல, நம் அனைவரது இதயத்தையும் தொட்ட வார்த்தை. அடே அப்பா, இங்க பாருங்க, இது கைதட்டுறத. ஐயா, நான் போய் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மாமா இன்னைக்கு நான் வந்து காதலுங்க தலைப்புல பேச போறேம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா கேட்டாங்க, சூரி, இத்தனை வருஷமா உன்னைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் உங்க அப்பாவும் நானும், ஆனா நீ காதலை பத்தி பேச போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, அதுக்கு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இப்ப கூட நான் உங்களையும் அப்பாவை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு அப்பாக்குள்ள காதலை பத்தி தாமா பேச போறேன் அப்படின்னு சொன்னதும் எங்க அம்மா முகத்துல ஒரு வெக்கம் வந்துச்சு பாருங்க. மிஸ் பண்ணிட்டீங்கயா, பார்த்துருக்கீங்க. அதான் காதல். காதல்னு சொன்னாலே அம்மா முகத்திலே வைக்க வருதுங்கிறாங்க பாருங்க. அந்த நினைவு உடனே அங்க போயிடும். ஏன் காதல் அப்படிங்கிற பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. ஆனா சில பேருக்கு வந்து வயிற்றுல புளிய கிடைக்கும். அது யாருக்குன்னா பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும். ஆமா ஐயா, எனக்கு நான் காதல் பேர் கூட அந்த ஒப்பாரி வச்சுட்டு போனாரு வந்து. ஐயா, காதல் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்யா. டைட்டிலே ரொம்ப அழகா கொடுத்திருந்தீங்க, குன்றா காதல். நீங்க வெறும் காதல்ல மட்டும் கொடுத்திருந்தா கூட எனக்கு கன்ஃபியூஷன் ஓவர்லோட் ஆயிருக்கும். ரொம்பவே அழகா கொடுத்திருந்தீங்க, குன்றா காதல், குறையாத காதல். ஐயா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறையாத காதல் என்னைக்கு கிடைக்குதோ அன்னையில இருந்து அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைகளாதான் இருக்கும். ஐயா, ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது காதல் 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 மட்டும்தான். அங்க சில பேர் சொல்றாங்க, அடப்போமா நீ வேற, காதல் எங்கம்மா பண்படுத்துது, அது புண்படுத்துதுமா அப்படின்னு சொல்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஐயா, சுகர் இல்லைன்னா காஃபி எப்படி இருக்கும்? கசக்கும். அது மாதிரி ஃபிகர் இல்லைன்னா லைஃப் கசக்குயா. ஆத்தாடி, நல்ல வேலை ஆமாங்க தெரிஞ்சேன் நானு.
ஐயா காஃபில சுகர் எவ்வளவு முக்கியமோ லைஃப்ல ஃபிகர் எவ்வளவு முக்கியம், சாம்பார்ல பெருங்காயம் எவ்வளவு முக்கியமோ காதல்ல காயம் எவ்வளவு முக்கியம். ஐயா இருள் இல்லாமல் நட்சத்திரங்களால் பிரகாசிக்க முடியாது, வழிகள் இல்லாத வழிகளே இல்லை, புண்பட்ட நிலந்தாயா பண்பட்ட நிலமா மாறும். ஐயா பாப்பா பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, நண்பர்கள்லாம் வந்து மைக்கு மாதிரி, உறவுகள் வந்து கை மாறின்னு சொன்னாங்க. ஐயா நான் சொல்றேன் காதல் வந்து வாய் மாதிரியா. சரி ஐயா கை இல்லாமலும் பேசலாம், மைக் இல்லாமலும் பேசலாம், காதல் இல்லாம அதாயா காதல். ஐயா அது மாதிரி தம்பி பேசும்போது இந்த காலத்து காதல்லாம் ஏடிஎம் கார்டை பார்த்து வருது, அமேசான் கார்டை பார்த்து வருது, பர்ஸை பார்த்து வருது, காரை பார்த்து வருது, அப்பாச்சியை பார்த்து வருது, அம்மாச்சியை பார்த்து வருதுன்னு. ஐயா உள்ளதை பார்த்து வருவதல்ல குஞ்சா காதல், உள்ளத்தை பார்த்து வருவதாயா குஞ்சா காதல். சரி சின்ன பிள்ளை தானே விட்டுருங்க பரவாயில்ல. ஐயா காதல் மட்டும் தான் சாதாரண மனிதனையும் சாதனையாளராகும். எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தா கூட அவனை குழந்தையா மாத்தோம், எவ்வளவு பெரிய முரடனா இருந்தா கூட அடிச்சு ஒடிச்சு குடும்பஸ்தனா மாத்தியா. ஐயா சஞ்சய் பர்வதத்தின் சாரல்ல புரட்சி கவி பாரதிதாசன் ரொம்பவே அழகா எழுதியிருப்பாரு. கிட்டறிய காதல் கிளத்திடும் வேலை விட்ட இந்த கல்லை போல் மேலேறி பாயாதோ, கண்ணின் கடை பார்வை காதலியர் காட்டுவித்தால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் போர்க்கடுகாம். ஐயா தாயிடமிருந்து தப்பி வந்த கல்லும் நண்பனிடமிருந்து நழுவி வந்த கல்லும் கடைசியில் காதலியின் கடைக்கண் பார்வைப்பட்டால் கட்டாயம் கலைநயமிக்க கற்சிற்பமாக மாறிய தீரும். ஐயா உறவென்று சொல்லிக்கொண்டு ஊருக்கு 1000 உறவுக்காரர்கள் இருந்தாலும், நட்பென்று சொல்லிக்கொண்டு பேஸ்புக்கில் 1000 நண்பர்கள் இருந்தாலும், உள்ளத்தை புரிந்து கொண்டு உயிருள்ளவரை உடனிருந்து ஒரு மனிதனை பயன்படுத்துவது காதல் 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 மட்டும்தான். அல்ல இதுக்கு மேல என்ன சொல்றது? உள்ளத்தை தொடுவது காதல்ங்கிறாங்க. அது சாதாரணம் இல்லை, அது கெட்ட வார்த்தை இல்லையா, உள்ளத்தை தொட்ட வார்த்தையா. யார் பதில் சொல்ல போறா? சங்க காலம் தொட்டு சமீப காலம் வரை இந்த மண்ணில் அறம் தாங்கி இருக்கும் அறந்தாங்கி மக்களுக்கு திருவாசகம் தந்த தேன் தமிழில் வணக்கம். ஐயா இப்ப என்னென்னமோ பேசுறாங்க, இவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? நம்ம சந்த கடையில போனோம் அப்படின்னா சல 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 சலன்னு சத்தம் கேட்கும், காதை பொத்திக்கிருவோம். ஆனா அதே சத்தத்தை நாம் ஒழுங்குபடுத்தி இசையாக்கி பண்படுத்தி பாட்டாக்கணும்னா எல்லாரும் ரசிப்போம். அதைத்தாயா குடும்பம் செய்யுது, அதைத்தான் குடும்பம் செய்யுது. ஒரு சின்ன குழந்தை வீட்டுல இருக்கு, அந்த குழந்தைய குடும்பம் எப்படி கத்துக் கொடுக்க தெரியுமா? நம்மளுடைய தமிழன் தான் பஞ்சபூதம் வகைப்படுத்தினா. பாத்தீங்கன்னா மண்ணு, அதுக்கு அடுத்தபடியா தண்ணீர், அதுக்கு அடுத்து தீ, அதுக்கு அடுத்த காற்று, ஆகாயம், காற்று எப்படி பண்ணா. இப்ப முத அந்த பஞ்சபூதத்துல மனுஷன் இந்த மண்ணை தான் வித்தான். பார்த்தா பஞ்சபூதத்தையும் வித்த பெருமை பார்த்தீங்கன்னா மண்ணை வித்தான். முத பார்த்தா நெல் விளையிற பூமி எல்லாம் கல்ல நட்டு அவன் பிளாட்டா போட்டு வித்தான். பார்த்தா 2வது பஞ்சபூதம் தண்ணியை வாட்டர் கேன்ல அடைச்சு இன்னைக்கு தண்ணியை விற்கிறான். தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய இந்த சூழல்ல கூட வீட்டிற்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் நாம சின்ன குழந்தைய சொல்லி கொடுக்கிறோம், பெரியவங்களை மதிக்கணும், கைகூப்பி வணங்கணும், வணங்கி வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்றமே, அந்த பக்குவப்படுத்துறது பண்படுத்துறது குடும்பம் தாயா. சரி இங்க இருந்து வந்துட்டாங்க, இங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த இங்க இருந்து வந்தவங்களுக்கு தாகமா இருப்பாங்களே, நாம மோர் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நீர் கொடுக்கணும், அந்த நீரை காசு கொடுத்தவங்கனாலும் பரவாயில்லன்னு தண்ணி கொடுக்க சொல்றமே, அந்த பக்குவத்தை பண்படுத்துற குடும்பம் தாங்கய்யா. இதை தாண்டி நம்ம வீட்டுக்கு வர்ற மாமாவோ நண்பர்களோ 2 மாம்பழத்தையோ முறுக்கையோ வாங்கிட்டு வருவாங்க. இத குழந்தை கையில கொடுப்பாங்க. கொடுத்தோன அதை வாங்கிக்கிட்டு நன்றின்னு சொல்லணும்னு, என்னன்றி கொன்றாருக்கும் ஒய்வெண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்ற நன்றி பாராட்டக்கூடிய பண்பை கத்து கொடுப்பது குடும்பையா. காதலை பத்தி தங்கச்சி என்னமோ நிறைய சொன்னுச்சு, அருமையா சொல்லுச்சு. இன்னைக்கு காதல் எப்படிங்க இருக்கு? காதல் எப்படி இருக்கு? காதலிச்சா அண்ணன் வெட்டுறான், காதலிக்கிறேன்னா பையன் வெட்டுறான். இதையும் தாண்டி வெட்டித்தனமா காதலிக்கிறாங்க. சரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா அப்படின்னா காதல் சினிமாவில் மட்டும் பார்ப்போம், பார்க்கு பீச்னு 2 பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பிள்ளைங்க எப்படி காதல் பண்ணுது தெரியுமா? பையன் பர்ஸ் வெயிட்டா இருக்கா, பையனுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, கிரெடிட் கார்டு இருக்கா, பையன் டாப் அப் பண்ணுவானா, பையன் வீட்டுல மம்மியும் இருக்க கூடாது அம்மியும் இருக்க கூடாது, இப்படி இருந்தா காதலிக்கிறேன் அப்படின்னு பிள்ளைய காதலிக்குதுங்க. காதலிக்கிறது எங்க தெரியுமா? ஒரு 100 பேர் தொங்கிக்கிட்டு போற பஸ்ல ஏறிக்கிட்டு 2 பேர் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு லக 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 லகன்னு அடிக்குது வர கூத்து, பஸ்ஸே பயந்து பள்ளத்தில் விழுதுங்கதையா. அதனால குடும்ப உறவுகள் தான் மனிதனை பண்படுத்துகிறது என்ற நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.
சொன்னார் பாருங்க, பண்படுத்துறதுனா என்ன? வந்த உடனே குழந்தைகள்கிட்ட வர்றவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பண்பாடு தெரிஞ்சுக்குங்க. யாராவது வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட பேச பழகுவோம். இதுதான் முதல் பண்பாடு. ஏன்னா பல வீடுகளில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வீட்டில் திருட பாட்டுக்கு உள்ள புகுந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு அம்மா கழுத்தில் கத்தி வச்சுட்டான். நகையை கலட்டு அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா சொல்லிச்சான், விளம்பரம் வரட்டும் கழட்டி தர்றேன், அது வரைக்கும் நாடகம் பாரு உட்காந்து. விளங்குமா குடும்பம்? திண்டுக்கல்னா பூட்டு, மணப்பாறைனா முறுக்கு, மதுரைன்னா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீபெல்லிபுத்தூர்னா பால்கோவா, தூத்துக்குடினா உப்பு, அறந்தாங்கினா நல்ல நட்பு சார். ஆடே அப்பா. நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நல்லபடியா இருக்கணும்னா நமக்கு வேணும் நட்பு. அப்பாவின் கை அறிவை காட்டும், அம்மாவின் கை அன்பை காட்டும், காதலின் கை டாட்டா காட்டும், ஆனால் நண்பனின் கை மட்டும் இதுதாண்ட வாழ்க்கை என்று நல்ல பாதையை காட்டும். உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை சோறு போடாத சொந்தங்கள் செத்ததுக்கு அப்புறம் படையில் வைப்பாங்க பாருங்க, விதவிதமா இருக்கும். அத சாப்பிடறதுக்கு தான் செத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஐயோ பாவம். ஆனா ஒருவேளை சோறு நம்ம சாப்பிடலன்னா என் நண்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏ பூனா, எங்க அம்மா எனக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் கொடுத்துருக்காங்கடி, வாடி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லி 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோமே. அதான் சார் எங்க நட்பு. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிக பண்படுத்துவது கூடும் நட்புன்னு. சபாஸ். என்னையும் என் தன்னம்பிக்கையையும் என்னை விட அதிகமாக நம்பிய என் அப்பாவிற்கு என் முதல் நன்றிகள். சபாஸ் சபாஸ். பூக்களின் மகரந்தத்தில், போர்க்களங்களின் இரத்தத்தில், ஏழையின் கண்ணீரில், குழந்தையின் புன்னகையில், காதலின் சுகத்தில், பிரிவின் வழியில் எங்கே நின்று பேசினாலும் அடிப்படையில் நல்ல படைப்பு அன்பே யாசிக்கிறது. அத்தகைய அன்பை அள்ளித்தர வல்லது தாங்க குடும்ப உறவுகள். அப்படிப்பட்ட குடும்ப உறவுகளால தான் ஒரு மனிதனையும் அதிகமா பண்படுத்த முடியும் நான் சொல்றேன். அப்பாவை சொன்னப்பே நாங்க நினைச்சிட்டோம் நீங்க அதான் பேச போறீங்கன்னு. இந்த 3 தலைப்பையும் ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 3 பொம்மைகள், ஒரு பொம்மை வந்து களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மை, இன்னொரு பொம்மை வந்து பஞ்சால செய்யப்பட்ட பொம்மை, இன்னொரு பொம்மை வந்து சர்க்கரையால செய்யப்பட்ட பொம்மை. இந்த களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மையை எடுத்து தண்ணீர் நிரம்பி இருக்க டம்ளர்ல போட்டு முக்குனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பொம்மை தானும் அழிஞ்சு அந்த தண்ணீரையும் அழிச்சிரும். அதுதான் உங்க காதல், நீங்க சொல்ற குன்றாத காதல். அடுத்ததா பஞ்சால செய்யப்பட்ட பொம்மை, அதை எடுத்து தண்ணீர் நிரம்பி இருக்க டம்ளர்ல போட்டு முக்குனீங்கன்னா என்ன ஆகும்? அது எல்லா தண்ணீரையும் உறிஞ்சுக்கும். அதுதான் உங்க நட்பு. செல்வம் இருக்கும் வரை மட்டும் இருக்கும் நட்பு. அடுத்ததா சர்க்கரையால செய்யப்பட்ட பொம்மை, அதை எடுத்து தண்ணீர் நிரம்பி இருக்க டம்ளர்ல போட்டு முக்குனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பொம்மை தாளிஞ்சாலும் பரவாயில்ல, தாளிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த தண்ணீரை ஒரு சுவை மிக்க தண்ணீரா மாத்திட்டு சாகுறேன்னு சொல்லுதே. இதுதாங்க எங்க உறவு. இப்படிப்பட்ட குடும்ப உறவுகளாலதான் ஒரு மனிதனையும் அதிகமா பண்படுத்த முடியும். இப்ப படிக்கிற பசங்களுக்கே வந்து பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னா அது வந்து படி அப்படிங்கிறது தான். எங்க அம்மா மாத்திரம் என்ன சும்மா விடல, படி படி படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லார் மாதிரியும் தான் நானும் அதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து என் தங்கச்சி வந்து மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டா. வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்றா, அம்மா இது மாதிரி நான் மார்க் கம்மியாயிட்டேன் அப்படின்னு. அப்ப எங்க அம்மா என்னை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உட்காந்து படிச்சிருந்தீனா கட்டாயம் அவளும் உட்காந்து படிச்சிருப்பா அப்படிங்கிறது தான். எனக்கு ரொம்ப நெருடல் ஆயிடுச்சு அந்த இடத்துல. என்னடா இது, என்னால நான் கெட்டேங்கிறது போய் என்னால அவளும் கெட்டாங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்னையில இருந்து படிக்க உட்கார்ந்தேன், எனக்காக இல்ல என் தங்கச்சிக்காக. அதனால பயன்பட்டது அவ மாத்திரம் கிடையாது, நானும்.
வெறும் வார்த்தைகளால மட்டும் குடும்ப உறவுகள் வந்து நம்மளை பண்படுத்திக்கிட்டு இல்ல, நமக்கே தெரியாம நம்மள சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா பண்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, இதுதாங்க குடும்ப உறவு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அது காதலர்கள் அப்படிங்கிற உறவோடு நின்னுட்டா அந்த உறவு முழுமையடையல. அது எப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து கணவன் மனைவி அப்படின்னு ஆகுதோ அப்பதாங்க அந்த உறவே நிறைவு பெறுது. நிறைவு பெறாத ஒரு உறவு எப்படிங்க ஒரு மனுஷனை பண்படுத்த முடியும் நீங்க சொல்றீங்க? அதாவது ஒரு மனுஷன் வந்து வளர்ந்துதான் பண்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குழந்தையிலே பண்படுத்தலாம், ஏன் கருவிலேயே பண்படுத்தலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அபிமன்யு. அவருக்கு கருவுல இருந்த போதே போர்க்கள யுக்திகளை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களாம். அவ்வளோ பெரிய போர்க்கள யுக்திகளையே சொல்லி கொடுக்கும் போது நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல அறிவையும் நம்மளால சொல்லி கொடுக்க முடியாதா? கட்டாயம் சொல்லி கொடுக்க முடியும். அதை ஒரு குடும்ப உறவுகளால தான் சரியா சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்றேன். பாருங்க, காதலிக்கிறது பெருசு இல்லை, அதுக்கு அங்கீகாரம் வேணும். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிறோம், படித்து முதல் மார்க் வாங்குறது பெருசு இல்லை, பல்கலைக்கழகம் சான்றிதழ் தரணும். அந்த சான்றிதழ் தான் குடும்ப உறவு. அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து, அறிவும் திருவும் நிறைந்த இச்சபைக்கு என் முதற்கண் வணக்கம். ஐயா, இப்ப என்கிட்ட இந்த 3 தலைப்புகளுமே கொடுக்காம ஒரு மனுஷனை பண்படுத்துறது எதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் நார்மலாவே சொல்லியிருப்பேங்கய்யா, அது நட்பு தான். ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னால வார்த்தையால விவரிக்க முடியாதியா. ஏன்னா இப்போ ஒரு ரோசா பூ கொடுத்து உங்கள்கிட்ட வரைங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு வரைஞ்சிருவீங்க. ஆனா அதோட வாசத்தை கொடுத்து வரமான்னு சொன்னா உங்களால வரைய முடியுமா? ரோசா பூவோட வண்ணத்தை வாங்கலாம், அதோட வாசத்தை வாங்க முடியுமா? அப்படிப்பட்டதுதான் எங்களோட நட்பு. உணர்ச்சியாலையும் நம்பிக்கையாலையும் பொருந்தி போன எங்க நட்பை வார்த்தையால சொல்லிவிட முடியாதியா. தந்தைக்கு தெரியாமல் மகனுக்கு பணம் கொடுப்பாள் தாய். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவிக்கு தெரியாமல் தாய்க்கு பணம் கொடுப்பான் மகன். இதுதான் உங்களோட உறவு, இந்த காலத்துல உங்களோட குடும்ப உறவு. ஆனா எங்க நட்பு இருக்குதுங்களே, என்னை விட சிறந்த நண்பன் கிடைத்தால் நீ அவனுடன் செல். ஆனால் அவன் உன்னை விட்டு விலகி சென்றால் திரும்பி பார், உனக்காக அதே இடத்தில் நான் இன்றும் நல்ல நண்பனாய். இதுதாங்க எங்க நட்பு. மொத்தத்துல ஒரு மனுஷனை பண்படுத்தது நட்பு தாங்க. என்னை சுவாசிக்க வைத்தவளுக்கு நான் சுவாசித்த முதல் கவிதை அம்மா. அம்மா நான் சும்மா நினைக்கிறீங்களா? இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் செருப்பாக பிறக்க வேண்டும். அந்த பையன் செருப்பாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறான். ஏன் அப்படின்னா அவளோட தாய் அவனை மிதித்து நடப்பதற்காக அல்ல, அவனை 10 மாசம் பெத்து எடுத்ததற்காக அவன் ஒரு முறையாவது அவளை சுமப்பதற்காகவே. பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப உறவுல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு பல உறவுகள் இருக்குங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கணவன், மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ உறவுகள் இருக்கு. இப்படிப்பட்ட உறவுகள் தாங்க ஒரு மனுஷனை முழுமையான பண்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனா மாற்ற முடியும். ஸ்கூல் முடிச்சு இங்க இருந்து போய்கிட்டு இருக்கும் போது 2 பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டே மச்சி, இன்னொருத்தையும் சொன்னான், டே பங்காளி. என்னடா ஃப்ரெண்டு தானே 2 பேரும், ஒருத்தையும் மச்சின்னு சொல்றான், ஒருத்தையும் பங்காளின்னு சொல்றான், இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு வீட்டில் வந்து யோசித்தேன். அப்பதான் என் தம்பிகிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேங்க. அதுக்கு சொல்றான், ஃப்ரெண்டோட அக்கா தங்கச்சி அழகா இருந்தா மச்சியான். சரி, இதுவே ஃப்ரெண்டோட அக்கா தங்கச்சி அசிங்கமா இருந்தா சுமாரா இருந்தா பங்காளி, பிரதரா.
இப்படிப்பட்ட பாலா போன காதலும் இப்படிப்பட்ட பாலா போன நட்புமாங்க ஒரு உறவை பலப்படுத்துது. அதுக்கு தாங்க சொல்றேன், கருவறை முதல் கல்லறை வரை ஒரு மனிதனை அதிகமா பண்படுத்துறது குடும்ப உறவு குடும்ப உறவு மட்டும்தாங்க. சபாஸ். சொன்னாங்க பாருங்க, செருப்பு எதுக்குன்னு கேட்டா அம்மா மிதிக்கிறதுக்காக இல்லையா, என்ன 10 மாதம் சுமந்தால அவளை ஒரு தடவையாவது நான் சுமக்கணும்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐயா, எல்லாரும் பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். கேளுங்க. உங்ககிட்ட தான் கேட்க முடியும், எல்லாரையும் தனித்தனியா கேட்க முடியாது. சரி. இந்த பண்படுத்துறதுன்னா என்ன, எனக்கு அது தெரியல. முதல்ல பண்படுத்துறதுன்னா என்ன, ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கிறதா, ஐபிஎஸ் ஆக்கிறதா, இன்ஜினியர் ஆக்கிறதா, டாக்டர் ஆக்கிறதா? நான் என்ன சொல்றேன், பண்படுத்துறதுன்னா சிம்பிளா எடுத்துக்கோங்க. பல்லு விளக்குறது, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை தடவை பல்லு விளக்கலாம்? 2 தடவை விளக்கலாம். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் 16 தடவை பல்லு விளக்குறான். ஆத்தடி. ஏன்னா அவன் லவ் பண்றான். ஒரு மனுஷன் எத்தனை தடவை குளிக்கலாம் ஒரு நாளைக்கு? 2 தடவை குளிக்கலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் 32 தடவை குளிக்கிறான். ஏன்னா அவன் லவ் பண்றான். தயவு செய்து எல்லாரும் லவ் பண்ணுங்க, அப்பதான் பல்லு நல்லா இருக்கும், உடம்பு சுத்தமா இருக்கும். என்ன பெரிய பிரச்சனைன்னு எல்லாரும் பேசிட்டு, எங்க அண்ணன் பேசுறாரு அப்படியே லவ் காதல் இன்னைக்கு என்ன இருக்கு. நான் ஒரே ஒரு வரியில சொல்றேன், காதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. காதல்ங்கிறது பனைமரம் மாதிரி, முழுசா ஏறின என்ன மாதிரி ஆளுக்கு நொங்கு, அறகுறையா போன இவர் மாதிரி ஆளுக்கு சங்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. கிடைக்கலங்கிற வைத்தறிச்சல இங்க வந்து புலம்ப கூடாது. குடும்ப உறவு அப்படியே தாங்கி நிக்குது, குடும்ப உறவு பண்படுத்துது. ஐயா பேசும்போது அப்படியே தாங்குறாரு. குடும்பத்துல நாங்கள் நன்றி கத்துக் கொடுக்கிறோம், நாங்கள் வணக்கத்தை கத்துக் கொடுக்கிறோம். எங்க கத்துக் கொடுக்குறீங்க? எனக்கெல்லாம் வைத்தறிச்சலா இருக்கு. போன மாசம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியல, லேட் ஆயிடுச்சு, கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன். சரி, பக்கத்துல தானே நம்ம தெரிஞ்ச வீடு, சொந்தக்காரங்க வீடுன்ட்டு அவங்க வீட்டுக்கு போனேங்க. நைட்டு 12:45 மணி, கொலை பசியில வீட்டுக்கு போறேன். போனோன்னு உள்ள கூப்பிட்டையில எப்படி வரவேற்கிறாங்கன்றீங்க. அப்படியே எனக்கு வவுத்தறிச்சலா இருந்துச்சு வரவேற்கிறத கேட்கிறப்பவே. வா 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 மணியண்டா, வாடா வாடா வாடா. உன்ட்ட ஒரு நல்ல பழக்கம், வரும்போதே சாப்பிட்டு தான் வருவேன்னா. அப்படி போடுங்க. 12:45 மணிக்கு பசி எனக்கு தான் தெரியும். விடுவேன் நானு? மேடையா பேசுறோம், சும்மா இருக்க முடியுமா? அவன்கிட்ட பார்த்து இருக்கட்டும்னே, அப்படியே நான் பசியோட வந்து சாப்பிட்டே வந்திருந்தாலும் நீங்க சும்மாவா இருப்பீங்க? நான் வர்றதை பார்த்தோன்னு கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்ல மாட்டீங்களா அண்ணி? என்ன நடுராத்திரி 12:45 நம்மளை விடக்கூடாது இல்ல? அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்காரம்மா உள்ள இருந்து, அண்ணே வாங்க வாங்க வாங்க, கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறது என்ன பிரமாதம், ஆடே அடிச்சிருவோம். ஆனா நீங்க சாப்பிட்டு சும்மாவா போவீங்க? என் பிள்ளைய கையில 1000 2000 வச்சு கொடுக்காமையா போயிருவீங்க. ஒரு கோழிக்கு 1000 2000 எப்படி பிட்ட போடுறாங்க பாருங்க. நான் விடுவேனா? ஏமா நான் 1000 2000 என்ன 5000 10,000 கூட கொடுப்பேன், கொடுத்தா வாங்குற மாதிரியா உன் பிள்ளைய வளர்த்திருக்கேன்னு. அப்படி போடுங்க. இப்படியே 3 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்து 3 மணி முதல் பஸ்ல ஏற்றி அனுப்பிட்டான், சோறு போடல. குடும்ப உறவு அப்படியே தாங்கி பண்படுத்துது. அப்படிலாம் என்னத்தை பண்படுத்துது? அப்படிலாம் சாப்பிடாதனாலதான் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க நீங்க. இதுல எங்க தம்பி தினேஷுக்கு ரொம்ப வருத்தம். காதல் இன்றைக்கு உண்மையா இருக்கா? காதல் பூரா பர்ஸ பார்த்து வருது. இவர் ஒரு பக்கம் பர்ஸ பார்த்து வருது, இந்த பாப்பா ஒரு பக்கம் பர்ஸ பார்த்து வருது. பர்ஸ பார்த்து காதல் வந்தா பர்ஸ் விக்கிற மட்டும் தான் காதலிக்கணும். அப்படி சொல்லுங்க. அவன் ஆமா, ஏன் பர்ஸ் விக்கிறவனுக்கு மட்டும் தான் காதலிக்கிறானா? பிச்சைக்காரன் கூட காதலிக்கிறான். கோவில் வாசல்ல பிச்சைக்காரன் கூட பக்கத்துல இருக்க இன்னொரு பிச்சைக்காரைய காதலிக்கிறான். காதல் எல்லா இடத்துலயும் சமத்துவமா வளர்ந்துகிட்டு இருக்க விஷயம். அடுத்த படம் பிச்சைக்காரின்னு ஒரு படம் வரும். ஏன்னா இப்பதான் பிச்சைக்காரன் படம் நல்லா வந்திருக்கு. எங்க பாப்பாக்கு அதுக்குள்ள அம்மாவின் கை அதை காட்டும், அப்பாவின் கை இதை காட்டும், நண்பனின் கைதான் வாழ்க்கையை காட்டும். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க பாப்பா, யார் கை வேணாலும் எதை வேணாலும் காட்டும், நண்பன் கை மட்டும் கரெக்டா வாட்சை தான் காட்டும். ஏன் தெரியுமா? மாப்பிள்ள மணி 10 ஆயிடுச்சு, கடை மூடிடுவாங்க. விளங்குமா அந்த நட்பு? நான் கேட்கிறேன், இந்த நட்பு என்னை பண்படுத்துதா? தேவையில்லாம இருக்கவனை புறம் புண்படுத்திக்கிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு வரியில் சொல்லுகிறேன் ஐயா, இன்றைக்கு உறவுகள் உறவுகளாக இல்லை, நட்பு நட்பாக இல்லை. இப்படி நட்பாலும் உறவாலும் சிதைந்து போய் மனம் உடைந்து போய் இருக்கிறவனை கூட மனிதனாக மாற்றுகிற வேலையை காதலும் காதலியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணம் உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஐயா, உறவுங்கிறது ஒரு வட்டம் மாதிரி. சரி, மனுஷன் அந்த வட்டத்துக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். காதல்ங்கிறது தண்டவாள மாதிரி, ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும், ஆனா ஒண்ணு சேராது. அப்படி ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா விபத்து தான். ஆனா எங்க நட்பு அப்படி அல்ல, எல்லையற்றது, அழிவற்றது, உன்னதமானது, உயர்வானது. அந்த நட்பு தான் ஒரு மனிதனை பண்படுத்தும். அம்மா கிட்ட உள்ள அன்பு,
அப்பா கிட்ட உள்ள கருணை, ஆசான்கிட்ட உள்ள அறிவு யாரையா தர்றா? ஒரு நண்பன் தானே எங்களுக்கு தரனா. அந்த நண்பன் தான் ஒரு மனிதனை பண்படுத்த முடியும். வறுமையிலும் வாழ்வின் கடினமான தருணங்களிலும் நமக்கு சரணாலயமா இருக்கிறது யாரையா? ஒரு நண்பன் தானையா. அந்த நண்பன் தான் ஒரு மனிதனை பண்படுத்த முடியும். எல்லா விதமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டு மனிதனை மலர்வதற்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது யாரையா? ஒரு நண்பன் தானையா. அந்த நண்பன் தான் ஒரு மனிதனை பண்படுத்த முடியும். நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருப்போம். எங்களை எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க பாருங்க புழு புழுவா திரியிறாங்க, புழு புழுவா திரியிறாங்க. ஆமாங்கய்யா, நாங்க புழுக்கள் தான், கூட்டு புழுக்கள் தான். அந்த கூட்டு புழுக்கள்ல தான் பல வண்ணத்து பூச்சிகளும் பறந்துகிட்டு இருக்குங்க. உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அன்னம் மடந்தையோட எம்மிடை நட்பு என்று சொல்வார். அதிகாரம் வந்து இந்த இப்போ இவர் சொன்னது வந்து நல்ல அருமையான திருக்குறள். திருப்பி சொல்லுங்க. உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அன்னம் மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொல்லுவார் வள்ளுவர். அதிகாரம் என்ன தெரியுமா? காதல் சிறப்புரைத்தல். ஆனா அந்த அதிகாரத்துல, அந்த திருக்குறள்ல உறவு, காதல், நட்பு எல்லாம் வரும். அதுல என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கும் என் காதலிக்கும் இடையே உள்ள ஒரு உறவு எதை போன்றதென்றால் உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள நட்பினை போன்றது என்று சொல்லுவார் ஐயா. நட்பு அருமையான வார்த்தை. எனவே ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது நட்பாகத்தான் இருக்க முடியும் என்று கூறி அடுத்த சுற்றில் நட்பினை திரும்பி பாருங்கள், திசைகளும் உங்களை திரும்பி பார்க்கும் என்று கூறி என் முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த சுற்றிலே நிறைய பேசுகிறேன். சரி, அது பாருங்க. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. எனக்கும் அவளுக்குமான நட்பு இந்த உடம்புக்கும் உயிருக்குமானதான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஏன்னா அப்ப போயிட்டா இந்த உடம்புல இருந்து உயிர் போன மாதிரியாம். இத சுத்தானந்த பாரதியார் என்ற மிகப்பெரிய அறிஞர் அழகா இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார். உடம்புக்கும் உயிருக்குமான அந்த நட்பு காதலுக்கும் காதலிக்குமான நட்பு எப்படி சொன்னார் தெரியுமா? A man and the lady, man and the lady, soul and the body அப்படின்னாரு. Man and the lady, soul and the body அப்படின்னாரு. ரொம்ப அழகா சொன்னாரு. பாராட்டுகள். என்னை ஈன்றெடுத்த என் அன்னைக்கும் என்னையும் என் அன்னையையும் ஈன்றெடுத்த என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டேன். சபால் ஐயா, கடல்ல மூழ்கினா முத்தெடுக்கலாம், காதல்ல மூழ்கினா பிச்சை தான் எடுக்கலாம். சரி, 4 பேர் சேர்ந்து அடிச்சா மப்பு. அங்கதான் தொடங்குது இந்த நட்பு. உருப்படுமா? ஐயா, அப்துல் கலாம் காண சொன்னாரு கனவு. அந்த கனவை நினைவாக்குறது தான் உறவு. நீங்க காதல்லாம் எப்படி இருக்கு? நான் கூட காதலை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். சரி ஐயா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். நான் எவ்வளவு அழகா இருக்கேன். ஆமா, நீங்க அஜித் மாதிரி இருக்கீங்க, நான் சூர்யா மாதிரி இருக்கேன். பாத்தீங்களா? 10 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க இப்படி சொல்லவும். ஒரு புள்ள கூட என்னைய லவ் பண்ணலையா? ஒரு புள்ள கூட லவ் பண்ணல. அந்த வேதனைகளை தான் நான் வந்து குடும்ப உறவுன்னு பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி என்னைய லவ் பண்றான். சபாஸ். அதனாலதான் இப்போ வந்து என் பொண்டாட்டி என்னைய லவ் பண்றா. இன்னைக்கு உள்ள காதல், ஒரு காலத்துல காதல் இருந்துச்சு. அன்னைக்கு காதலர்கள் பிரிஞ்சுட்டாக்க தற்கொலை பண்ணிக்குவான். இன்னைக்கு காதலர்கள் சேர்ந்துட்டாக்க கௌரவங்களும் கொலை பண்ணிடுறான். என்ன மாப்பிள்ள காதலனுக்கு கழுத்த இருக்கிறான், காதலிக்கு தாலி இருக்கிறான். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த காதல். இன்னைக்கு ஒன்றும் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தன் பாட்டு போட்டிருக்கான் காதலை பத்தி. எவண்டி ஒன்ன பெத்தாம் 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 கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். இதுக்காடா பெத்து வளர்த்துச்சு. இன்னொன்று ஐயோ அப்படின்னு சொன்னா ஒரு அவசகுணமான வார்த்தை. அந்த வார்த்தையை அந்த காதலுக்கு தான் பாட்டா போட்டிருக்கேன். ஏ ஐயோ அச்சுச்சோ, ஏ ஐயோ அச்சுச்சோ, ஏ ஐயோ அச்சுச்சோ. அந்த பாட்டு மட்டுமா? ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ வெடி இருக்கு. யானை வெடின்னு இருக்கு, ராக்கெட் வெடி இருக்கு, இப்படி எத்தனையோ வெடி இருக்கு. ஆனா கண்ணி வெடின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கண்ணி வெடி, அதுல காலை அப்படி வச்சோம்னா போதும், சக்குன்னு பிடிச்சிக்கும், அப்படியே நச்சுன்னு பிடிச்சிக்கும், அதோட ஆளு க்ளோஸ். இந்த மாதிரி தான் காதல் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே போல நட்புக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கு அடிச்ச கத்து தந்தா அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டுடு வேண்டா அப்படின்னு போட்டான். ஆனா இன்னைக்கு தாய்மைக்கு உறவுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஒரு குழந்தை அழுதா
இப்படி அழுகுற குழந்தைக்கு தாய் ஒரு தாலாட்டு பாடுவா பாருங்க. ஆராரோ என் கண்ணே நீ கண்ணுறங்கு அப்படின்னு பாடுற அந்த தாய்க்கு ஒரு அற்புதமான பாட்டு போட்டான். அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அப்படின்னு உறவை பெருமைப்படுத்தி பாடியிருக்கானா யோசிக்க பார்க்கணும். இன்னைக்கு நம் மக்களை பண்படுத்துவது உறவு, குடும்ப உறவே என்று சொல்லி மீண்டும் வருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி போறேன். புதுயுகம் வழங்கும் சொல்லரங்கம். ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது குடும்ப உறவா, கூடும் நட்பா, குன்றாத காதலா? அடுத்த வாரமும் தொடரும்.